Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஓவல்குடி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைக்கப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிராஜ் வழங்க கேட்கலாம். மதிராஜ், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் இந்த வருடம் சுமார் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது இந்த பகுதிகளில் அறுவடை பணிங்கிறது ரொம்ப தீவிரமா நடைபெற்று வருகிறது. இது மன்னார்குடி அருகே ஓவைக்குடி கிராமத்துல உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் அவங்க அறுவடை செய்த நெல்மணிகளை விற்பனைக்காக கொண்டு வர தொடங்கியுள்ளனர். ஆனால் இதுவரை கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 20,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையத்திலிருந்து கிடங்குகளுக்கு இயக்கம் செய்யாமல் கொள்முதல் நிலையத்திலேயே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக புதிதாக நெல் கொள்முதல் நடைபெறவில்லை. அதற்கான ஆட்களும் அங்கு சரிவர பணிபுரிவதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போயுள்ளது. இந்த பகுதியில தொடர்ச்சியாக கடந்த 3 தினங்களுக்கு மேலாக மழை பெய்து வருவதனால அந்த பலத்த மழையில நனைஞ்ச நெல்மணிகளும் தற்போது முளைக்க தொடங்கியுள்ளது. சுமார் 10,000 மூட்டை அளவுக்கு இந்த அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளானது வீடுகளிலும் கொள்முதல் நிலைய வாசல்களிலும் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பலத்த மழையால் மூடி வைத்த நெல்லும் தற்போது முளைக்க தொடங்கியுள்ளதால் என்ன செய்வதுன்னு தெரியாம விவசாயிகள் குழப்பத்தில் உள்ளனர். மேலும் இந்த ஓவேல்குடி நெல் கொள்முதல் நிலையத்துல மேற்கூரை அமைத்து நெல்மணிகளை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஏற்கனவே இங்க கொள்முதல் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கிற நெல்லை கிடங்குகளுக்கு உடனடியா இயக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. விவரங்களுக்கு நன்றி மதிராஜ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.